கண்டுக்காத சாரதாவும் அவங்களோட அம்மாக்காக காஃபி டீ எல்லாமே போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பாடுமே பிரமாதமா செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க நிவினோட அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா நிவின் சொல்ற மாதிரி அமைதி அடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாளே குமரன் இந்த மாதிரி வீடு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகலாம்னு சொல்ல உடனே காவேரியோட அம்மா பாட்டி அவங்களோட மொத்த குடும்பமே வீட்டை விட்டு கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிவினோட அம்மாவும் என்ன நம்ம போட்ட பிளான் வேற மாதிரி இப்போ வேற மாதிரி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் பரவாயில்ல இந்த கும்பல் விட்டு விட்டே போதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி தான் அடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் யமுனா இன்னும் 2 நாள் மட்டும் இங்க தங்கிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட, ஆனா சாரதாவோ அதை கேட்குற மாதிரியே தெரியல. நாங்க அந்த வீட்டுக்கே போறோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பட் இதை பார்த்துட்டு இருக்க நிவினோட அம்மாவும் நான் நினைச்ச மாதிரி இவங்க இல்ல போலயே, சான்ஸ் கிடைக்கும் போது இதே வீட்டுல டேரா போட்டலான்னு தான் நினைப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இப்போ என்னன்னா வீடு கிடைச்சிருச்சுன்னு அடுத்த நாளே கிளம்பி போயிட்டாங்க. ஒருவேளை நம்ம இவங்கள பத்தி கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோன்னு சொல்லிட்டு லைட்டா அவங்கள பத்தி பாசிட்டிவா இப்பதான் யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காத அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களும் அந்த புது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி அவங்க புது வீட்டுக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயும் உடனடியா அந்த வீட்டுக்கே கிளம்பி தன்னோட பெட்டி படிக்கையோட போய் நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்லயும் கோவத்திலையும் சாரதா மறுபடியுமே விஜய் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க. ஆனா விஜயும் இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வரல, அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க, மறுபடியுமே சண்டை போட வேண்டாம், நான் சண்டையும் போடுற மனநிலைமையில கிடையாதுன்னு சொல்ல ஆனா குமரனும் என்னடா அப்ப நாங்க சண்டை வீணா போட்டுட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கியோ, பிரச்சனை பண்ண வரலன்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கையோட எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க, என்ன இதே வீட்டுல டேரா போட்டுடலான்னு நினைச்சிட்டு இருக்கியோ, கனவுல கூட அதை நினைக்காத, காவேரியோட கண்ணு முன்னாடி கூட நீ வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வீட்டை காலி பண்ணி வந்திருக்கோம்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்க. ஆனா விஜயோ பிரதர் இங்க பாருங்க, நான் ஒன்னும் இதே வீட்டுல தங்கறதுக்காக வரல, என்னால காவேரி இல்லாத அந்த வீட்டுல இருக்க முடியல, அதனாலதான் நான் வேற ஒரு வாடகை வீடை பார்த்து தங்கறதுக்காக வந்தேன். எல்லாத்துக்கும் மேல இந்த பில்டிங்க்கு வந்த முக்கியமான காரணமே இந்த பில்டிங்கோட மேல் போர்ஷன்ல தான் நான் வாடகைக்கு தங்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டு ஓனர் கிட்ட வேணும்னா கேட்டுக்கோங்கன்னு அவங்க பின்னாடியே கூட்டிட்டு வந்த அந்த வீட்டு ஓனர் கிட்ட சொல்லுங்க சார், நான் இங்கே தான் தங்க வந்திருக்கேன், அட்வான்ஸ் எல்லாத்தையுமே பே பண்ணிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல உடனே அந்த வீட்டு ஓனரும் ஆமா நீங்க கீழ் போர்ஷன்ல இருக்க போறீங்க, அவங்க மேல் போர்ஷன்ல இருக்க போறாங்கன்னு சொல்ல ஆனா குமரனும் என்ன சார் நீங்க 2 நாள் முன்னாடி கூட மேல் போர்ஷன்ல ஒருத்தங்க தங்கி இருக்காங்க, நீங்க கீழே தங்கிக்கோங்கன்னு தானே சொல்லிங்க, அதனால தானே நாங்க இப்படி அவசரமா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்தோம், பட் இப்போ என்ன திடீர்னு மேல இருக்கவங்க காலி பண்ணிட்டாங்க, அதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சார் உங்ககிட்ட பணத்தை வச்சு இவன் ஏதாவது பேரம் பேசினானா அப்படி இல்லைன்னா ஏதாவது மிரட்டினானா சொல்லுங்க, எந்த பிரச்சனைனாலும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்ல ஆனா அந்த வீட்டு ஓனரும் இங்க பாருங்க அங்க இருக்கவங்க திடீர்னு ஏதோ ஆத்திர அவசரம்னு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கரெக்டான நேரம் பார்த்து இந்த தம்பியும் என்கிட்ட ஒரு வீட்டை தேடி வந்துச்சு, அதனால அவங்க கிட்ட நான் இந்த வீட்டை காட்டினேன், மற்றபடி இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எல்லாத்துக்கும் மேல 2 பேருமே அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டீங்க, 2 அட்வான்ஸ் பணத்தையும் என்னால திருப்பி கொடுக்க முடியாது, அது ரூல்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு ஒருவேளை இங்க இருக்க முடிஞ்சா இருங்க, அப்படி இருக்க முடியலையா இங்க இருந்து தாராளமா கிளம்பி போகலாம், பட் என்கிட்ட இருந்து அட்வான்ஸ் பணத்தை மட்டும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு குமரனும் அட்வான்ஸ் பணம் இல்லாம என்னால இப்போ வேற வீடும் பார்க்க முடியாது, எங்ககிட்ட அவ்வளோ பணமும் இல்லை, இப்போ நாங்க எங்க தான் போவோம், இதே வீட்டுல எங்களால தங்கவும் முடியாது, இந்த ஆளை வேற இங்க வச்சுக்கிட்டு எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்ல ஆனா அங்க இருந்த ஓனரும் இதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களோட பிரச்சனையை நீங்க தான் பாத்துக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாடகை வீட்டுக்கு வாடகை மட்டும் கரெக்டா வந்தா போதும், நீங்க மத்த பிரச்சனை எல்லாத்தையுமே பாத்துக்குவோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு காவேரியோட குடும்பத்துல இருக்கவங்க செம்ம கடுப்போட நின்றுட்டு இருக்க. ஆனா குமரனும் இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே, பேசாம நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நிவினோட வீட்டுக்கு போயிடலாம், அங்கேயே 2-3 நாள் தங்கலாம், அதுக்கப்புறமா வேணா நம்ம வேற வீடு பார்த்துட்டு அங்க போகலாம்னு சொல்ல ஆனா சாரதாவோ இப்போ வேற வீடு போறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு பண வசதியும் கிடையாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும், அதனால எதுக்காக செலவு பண்ணிக்கிட்டு, அதுக்கும் மேல நிவினோட வீட்டுல எல்லாம் நம்மளால அதிக நாள் இருக்க முடியாது, அது நமக்கு அவ்வளவு கௌரவமாவும் இருக்காது, இங்க யார் இருந்தா நமக்கு என்ன, அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்க்கலாம், அவங்களுக்கும் நமக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா எதுக்காக நம்ம அவங்கள விட்டு ஒதுங்கி போகணும்னு சொல்லிட்டு இதே வீட்டுல தான் நம்ம இருக்க போறோம், எல்லாரும் உங்களோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ள போய் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட விஜய் கிட்ட இங்க பாரு தம்பி, இதுக்கு மேலே என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள வராதன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணிட்டேன், அதையே மீறி நீ ஏதாவது பண்ணனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல ஆனா விஜயும் நான் இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணமே உங்க அத்தனை பேரோட மனசையும் மாத்தி காவேரி மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்றத புரிய வச்சு நீங்களே என்கிட்ட காவேரியை வந்து ஒப்படைக்க வைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான், சோ இதுக்கப்புறமா என்னோட ஃபுல் டைம் ஜாபே அதுதான் சொல்லிட்டு சரி நான் வராத்த அப்படின்னு உடனடியாக அவங்க செம்ம கியூட்டா சாரதாவை அத்தனை கூப்பிட்டுட்டு அவங்களோட போர்ஷனுக்கு கிளம்பி போக. இதை பார்த்துட்டு காவேரி செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல சாரதா தான் அதை விட அதிகமான ஷாக்கோடையும் அதிர்ச்சியோடையும் நின்றுட்டு இருக்காங்க.